வெள்ளிக்கிழமை சாப்பிட வேண்டிய உணவு வகைகள், தானியங்கள், பழங்களை பற்றி பார்க்குறோம். ஸோ தினம் ஒரு பதிவாக என்னென்ன கிழமைகளில் என்னென்ன காய்கறிகள், கீரைகள், பழங்களை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய குரு வித்தைகளை செய்கிறதன் மூலம் என்னென்ன பலனை நாங்கள் பெறுறோம் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வைக்கிறோம். விருப்பம் இருந்தால் நீங்களும் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். இதை நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த ஆன்மீகத்திலிருந்து எடுத்து மதிப்பு கூட்டி இருக்கிறோம். தட் மீன்ஸ் நவகிரக வழிபாட்டை பற்றி நம்ம செய்த ஆராய்ச்சியின் பலனாக ஒவ்வொரு நாளைக்கும் என்ன கலரில் நம்ம உணவுகள் எடுக்கணும், அது எந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு மிக முக்கிய பலனை தருங்கிறதெல்லாம் அதுதான் அந்த ஆராய்ச்சி. அது மூலிமா உங்கள் முன்னாடி வைக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற காய்கறிகள், சரிங்களா? பழங்களை எடுங்க. கொய்யா, வெள்ளை கொய்யா, உள்ளே இருக்கிறத கம்பேர் பண்ணுங்க, மேலே இருக்கிற தோலை விட்டுருங்க. அதே மாதிரி காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு எடுக்கலாம், மேலே இருக்கிற தோலை நீக்கி விடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகள் இன்னும் ரெகுலராக ஒரு சார்ட்டு கூடிய விரைவில் உங்களுக்காக வரும். இப்போ நீங்கள் 1, 2 தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நாள் அப்படியே அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டே வாங்க. மொத்தம் 7 நாட்களில் எப்படி எப்படி பயன்படுத்துகிறோம், அசைவம் உள்பட அதையும் சொல்லிடுறோம். நாங்கள் அசைவம் பயன்படுத்துகிறோங்க, உடனே இப்படி வர்றதுனால இது சைவம் நினச்சிடாதீங்க. அசைவம் உள்பட நாங்கள் வரையறுத்து பயன்படுத்தி கொள்கிறோம். எங்கள் பரம்பரையில் அசைவம் எடுத்துக்கொள்வது வாடிக்கையானது. ஸோ இனி அடுத்தடுத்த நாட்களில் பாருங்கள். இதுக்கு ஏற்ற குரு வித்தை அடுத்த பதிவில் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது. நான் உங்கள் ஜெம்சி குரு, பரமகுருவில் பரமகுருவாக. நன்றி, வணக்கம் மக்கள்.